ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நாங்க யோசிச்சு பிளான் பண்ணிட்டு எங்க பக்கெட் லிஸ்ட்ல இருந்த பிளேஸுக்கு தாங்க போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ஒரு 5 டேஸ் ட்ரிப்பு. போறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள் கரெக்ட்டா இருந்ததுங்க. நடுவுல இருந்த 3 டேஸ் மட்டும் தான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்குற மாரி பிளான் பண்ணியிருந்தோங்க. இதுல ஃபர்ஸ்ட் டே நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப இந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அது மாரி இருக்கிற இடத்துக்கு தான் டிஸ்னிலேண்ட் தாங்க போயிருந்தோம். அ லாஸ்ட் வீக் தர்ஸ்டே கிளம்புனது. அன்னைக்கு ஃபுல்லா டிராவல்லயே போயிடுச்சு. நைட்டு டிஸ்னிலேண்ட் பக்கத்திலேயே ஐபிஸ் ஹோட்டல்ல தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். பாரிஸ்ல இறங்கி அங்கருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ் டிராவலுங்க. நைட் அங்க போய் ரீச் ஆகும்போது 11 ஆயிடுச்சு. அங்க போய் தூங்கி மட்டும் எந்திரிச்சு அடுத்த நாள் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணிட்டு டிஸ்னிலேண்ட் கிளம்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்ல இருந்து டிஸ்னிலேண்ட் போறதுக்கு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். மோஸ்ட்லி அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே அடுத்த நாள் டிஸ்னிலேண்ட் தான் கிளம்புனாங்க. மார்னிங் ஒரு 9 போலயே ரீச் ஆயிட்டோங்க. 9:00 ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டோம். இப்ப வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க. இதே வந்து சம்மர் டைம்ல அதாவது ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்ப லாங் லீவும் கூட வந்ததுனால, சரி ஓகே இப்பவே போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெர் பெர்சனுக்கு பார்த்தீங்கன்னா, €90 வந்ததுங்க எங்களுக்கு. ஃபைனலி செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு டிஸ்னிலேண்டுக்குள்ள போயாச்சுங்க. கேஸ்டில் பார்க்கணும்னு ஒரே ஆசையா இருந்தது. பட் கேஸ்டில் பார்க்கறக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் வெல்கம் பண்ற மாரி முன்னாடி போனோனே இந்த மிக்கியோட டான்ஸ் இருந்தது. ஆதியெல்லாம் இத பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்தா. ஏன்னா மிக்கி கார்ட்டூன் வந்து நம்ம டிவில தான் பார்க்குறோம். பட் நேர்ல அவ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அதுக்கப்புறம் நாங்க போனது பார்த்தீங்கன்னா, இங்க 2 பிளேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டிஸ்னிலேண்ட் ஸ்டுடியோ, இன்னொன்னு வந்து டிஸ்னிலேண்ட் பார்க்கு. நாங்க வந்து டிஸ்னிலேண்ட் பார்க் தாங்க போயிருந்தோம். இங்க தான் நெறையா கார்ட்டூன் ஷோஸ் நடக்கும். நெறையா குழந்தைங்க ரைட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு, இங்க தான் நாங்க போயிருந்தோம். கடைசியா கேஸ்டில் பார்த்துட்டு, அங்க நின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அவ்ளோ கூட்டங்க அந்த கேஸ்டிலுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கறக்காக. இங்க வந்து நீங்க பிரீமியம் ஆக்சஸ் கார்டு வாங்கிக்கலாங்க. €90 பெர் பெர்சனுக்கு. எங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கிறது தெரியல. பட் அந்த கார்டு வாங்கிட்டா எல்லா ரைட் ஆகட்டும், நைட் லைட்னிங் ஷோ, அதுக்கப்புறம் இந்த கேஸ்டலுக்கு முன்னாடி ஒரு ரிசர்வ்ட் ஏரியா இருக்கும். அங்க போய் நின்னு ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்குமே அந்த கார்டு இருந்தா நம்ம முன்னாடி போய்க்கலாம். உள்ள இது மாரி கொஞ்சம் ஷாப் இருந்ததுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்டின்னா, ஏதாவது பிரின்சஸ் மாரி ட்ரெஸ் வாங்கணும்னா அங்க வாங்கிக்கலாம். பட் பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. யாராவது போனீங்கன்னா, வெளிய இருந்தே வாங்கிட்டு போய்க்கங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. கடைசில எல்லாம் உள்ள போனதுக்கப்புறம், இந்த கத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இதுக்கே பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். €90 பே பண்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்ல அப்டின்னா, நம்ம எந்த ரைடு போறோமோ, அந்த ரைடுக்கு மட்டும் பிரீமியம் ஆக்சஸ் வாங்கிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 5 டூ €10 வரும்னு நெனைக்கிறேன். கடைசில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்க எல்சா பரேட் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணுன்ட்டு. ஏன்னா, ஆதிக்கு வந்து எல்சானா ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 11:00 ஸ்டார்ட் பண்றேன்னு வெப்சைட்ல போட்டிருந்தாங்கங்க. வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எந்த பரேட் வந்து எந்த இடத்துல, எந்த கார்ட்டூனோட ஷோ நடக்குதுன்ட்டு. சரி ரைடு வந்து கிட்டத்தட்ட 1 1/2 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடும் கியூல நின்னு போறதுக்கு. நம்ம பரேட் வந்து மிஸ் பண்ணிடுவோன்ட்டு, சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த திஸ் வே ஆர் தட் வே அதாவது இந்த பாத்து கண்டுபிடிக்கிறது விளையாடிட்டு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு. உள்ள போனதுதான் எங்க சுத்தினாலும் முட்டுச்சந்திலேயே போய் நிக்கிற மாரி இருந்தது. அத கண்டுபிடிச்சுட்டு, இங்க கொஞ்சம் எல்லாம் விளையாடிட்டு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, நாங்க பரேடு போறக்குள்ளயே பரேடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. எல்சாவ பாக்க அவ்ளோ கூட்டம் இருந்ததுங்க. ஃபைனலி ஆதிக்குட்டி வந்து எல்சாவ பாத்துட்டா. பாத்துட்டு அன்னைக்கு வெயில் பாத்தீங்கன்னா 31 டிகிரீஸுங்க. கொளுத்தி எடுத்துடுச்சு அன்னைக்கு. அடிச்ச வெயிலுக்கு பரேட் முடிஞ்சோனே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தாங்க அடுத்த ரைடு போனோம். டிஸ்னிலேண்டுக்குள்ளேயே நெறைய கடை இருக்குங்க. ஆனா, இங்க பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஐஸ்கிரீம் ஒரு 4 வெரைட்டீஸ் தான் வைப்பாங்க. ஸ்லஷ்ஷும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வெரைட்டீஸ் தான் இருக்கும். ஆனா, கடைங்க பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாக்குற இடத்துல எல்லாம் கடையா இருக்கும்.
அத சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஜம்போ ரைடு போயிருந்தோங்க. உண்மையா சொல்றேன், இந்த ரைடுக்கு வந்து 1 1/2 ஹார்ஸ் வெயிட் பண்ணோங்க. 1 1/2 ஹார்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்ததுங்க. ஆனா வந்து கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரைடு வந்து நல்லா இருந்தது. பட் வந்து ரொம்ப அட்வென்ச்சர் கிடையாது. ஓகே. நார்மலா விளையாடுறவங்களுக்கு இந்த ரைடு ஓகேவா இருக்கும். இத முடிச்சுட்டு நாங்க வந்து அட்வென்ச்சர் லேண்ட் போயிருந்தோங்க. சரி இதுக்குள்ள வந்து மோனாவோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சரி மோனாவ பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, அந்த ரைட முடிச்சுட்டு மோனாவ தாங்க பார்க்க போனோம். போகும்போதே அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தீங்கன்னா, ஜாக் ஸ்பேரோவோட தீம்னு நெறையா இருந்தது. ஆனா போகும்போது பார்த்தா, ஜாக் ஸ்பேரோவே நின்னுட்டு இருந்தாரு. அவரு கூட நின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, வழி தவறி போயிட்டோம். மோனாவ பார்க்க போறக்கு பதிலா வழி தவறி போய் மியூகல் பார்த்தோம். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர்வா இருந்தது. லைவா இருந்தது. இதெல்லாம் பார்த்தோனே என் வீட்டுக்காரரு மியூகல் பத்தி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்க. ஏன்னா, எங்க வீட்ல அவங்க 2 பேருமே நல்லா கார்ட்டூன் பார்ப்பாங்க. எனக்கு இந்த கார்ட்டூன்ஸ்ல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இத பார்த்துட்டு மோனாவோட ஷோவ மிஸ் பண்ணிட்டோங்க. சரி நெக்ஸ்ட் ஷோக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு, இத பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தோம். மியூகலோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மோனா பார்க்க எப்படியோ வழி கண்டுபிடிச்சு போயாச்சுங்க. போம்போதே அவ்ளோ குட்டீஸ் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிலரெல்லாம் மோனா மாரியே ட்ரெஸ் பண்ணிட்டும் வந்திருந்தாங்க. கடைசியா ஆதி வந்து மோனாவையும் பார்த்துட்டாங்க. அவளுக்கு என்னென்ன கார்ட்டூன் பிடிக்குமோ, அத மட்டும் சர்ச் பண்ணி நாங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் போய் பார்த்தோம். மதியம் லஞ்ச் சாப்பிட்டு இதுக்கே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2:00 மேல ஆயிடுச்சுங்க. சரி பக்கத்திலேயே ட்ரீ ஹவுஸ் இருந்தது. அங்க போயிட்டு வரலாம் ட்ரெக்கிங் மார அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஜாக் ஸ்பேரோவோட ஹவுஸுங்கிற மாரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கிருந்து பார்த்தாலே ஜாக் ஸ்பேரோவோட ஷிப்பு இது எல்லாமே தெரிஞ்சுது. அந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்ததுங்க. பேசாம நம்மளுக்கும் இங்க ஒரு வீடு குடுத்துட்டா இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஈவினிங் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் டல் ஆயிடுவோங்க. டிஸ்னிலேண்ட்ல ரொம்ப நடக்கணும். குழந்தைங்கன்னா நீங்க ஸ்ட்ராலர் எடுத்துட்டு வந்துக்கலாம். எங்க வேணாலும் ஸ்ட்ராலர் நிப்பாட்டிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. நாங்க ஆதிக்கு ஸ்ட்ராலர் எடுத்துட்டு வந்தோம். ஸ்ட்ராலர் எடுத்துட்டு வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. குழந்தைங்க வந்து ஈவினிங் ஆகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நடக்க மாட்டாங்க. யாராவது போனீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போய்க்கலாம். அதே மாரி நம்ம ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி பேக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே என்ட்ரன்ஸ்லயே கிளாக் ரூம்ல வச்சுட்டு வந்துக்கலாம். ஆனா, அதுக்கு நம்ம தனியா காசு பே பண்ணணுங்க. பெரிய லக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா, 15 to 20 யூரோஸ் கிட்ட வாங்கிட்டாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் அதுல வச்சுட்டு தான் வந்தோம். கடைசியில இந்த ட்ரீ ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க இந்த கப்ல சுத்த தான் போயிருந்தோங்க. இதுக்கும் வெயிட் பண்ணோம். பட் வந்து இந்த கப்ல சுத்துறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க குட்டீஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா, இந்த ட்ரெயின் ரைட் கண்டிப்பா போலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 1/2 ஹார்ஸ் வெயிட் பண்ணோம். பட் வந்து ரோலர் கோஸ்டர் மாரி சூப்பர்பா இருந்தது. ஆதிக்கு வந்து ரோலர் கோஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. இன்னொரு ரைடு போலாம் அப்படின்னு கேட்டா. பட் இன்னொரு ரைடுனா இன்னும் 1 1/2 மணி நேரம் நிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரவுண்டோட நிப்பாட்டிட்டோம். Every Jack and Jill, every time it's
funny little whistle sound. Everybody runs to the circus grounds. Time for lemonade, whack the jet. Casey Jr.'s back. Casey Jr.'s back. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சூப்பர்வா இருந்ததுங்க. நம்மளுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரைடு முடிக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட 4:30க்கு மேல ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து 7:00 எல்லா கார்ட்டூன்ஸும் சேர்ந்து பரேட் கேஸ்டலுக்கு முன்னாடி அத பார்க்க போணும்னு சொல்லிட்டு இந்த ரைடு முடிச்சோனே கொஞ்சம் டைம் இருக்கு. கேஸ்டலுக்கு முன்னாடி இன்னொரு கேம் லேசர் பிளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து யாராவது போனீங்கன்னா விளையாடுங்க. சூப்பர்பா இருந்தது. நாங்க ஆக்சுவலா லிமிட்டடா தாங்க விளையாடணும். இதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபுல் கேமும் ஃபுல் டிஸ்னிலேண்டும் எங்களால் சுற்றி பார்க்க முடியலை. ஈவினிங் ஆகும்போது நம்ம வந்து எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கால்வலி. இந்த லேசர் பிளாஸ்ட் கேம் வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணுற மாதிரிங்க, ஷூட் பண்ணால் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. அது சரி பரவாயில்ல. Attention, Rangers de l'espace. Vos croiseurs. இந்த கேம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பரேட் பார்க்க போயிட்டோங்க. நாங்கள் போகும்போதே அத்தனை பேர் கூட்டமாக எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க பரேட் பார்க்குறக்கு. கரெக்டாக ஈவினிங் 7:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஈவினிங் 7:00ங்க. அன்னைக்கு சரி வெயில். எல்லா கார்ட்டூன்ஸும் நடந்து வந்தாங்க. நாங்கள் பார்க்காத கார்ட்டூன்ஸையும் சேர்த்து இந்த பரேடில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பாருங்க அது அங்க பாரு. ஏய் மோனா அது தெரியலையே. பை சொல்லாதி. பரேட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். இதுக்கு மேலே எந்த ரைடும் போய் விளையாடுற அளவுக்கு தெம்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இனி டின்னர் சாப்பிட்டு நைட்டு வந்து இங்கே லைட்னிங் ஷோ இருக்குங்க. 10:40க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். யாராவது டிஸ்னிலேண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட்னிங் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதுக்கு ப்ரீமியம் ஆக்சஸ், அதாவது 19 யூரோஸ் பே பண்ணி முன்னாடியே போய்க்கலாம். அது வேர்த்து தான் 19 யூரோஸ் பே பண்ணி போகிறது. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஆதிக்குட்டி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வளைச்சி நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. அந்த இடத்துக்கு வந்து ஒரு 9:30க்கு போனோங்க. நாங்கள் போகும்போதே அவ்வளோ கூட்டம் முன்னாடி, எப்படா நீங்கள்லாம் வந்தீங்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் 10:40க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. வர்த் வாட்சிங் இட். இந்த லைட்னிங் ஷோவை நான் தனியாக ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லைட்னிங் ஷோ முடிச்சுட்டு ஒரு 11:30 போல் கிளம்பியாச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.